இருந்த எல்லா பிளேயர்ஸும் வந்து டிசர்விங். இது தனுஷ் கோட்டியன் மாதிரி ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் வந்து ஷாதுல் தாக்கூர் வந்து மும்பைக்கு நிறைய கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ். அண்ட் அபிமன்யு சுரனாஸ், அவர் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ல ஒரு லெஜெண்ட். வாசிம் ஜாஃபர் மாதிரி ஒரு பிளேயர் அவர், அபிமன்யு சுரன். அதுக்கப்புறம் நிறைய பவுலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அன்ஷுல் காம்போஜ் மாதிரி ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்து துஷா தேஷ்பாண்டே, அவரு வந்து பவுலிங்ல பயங்கரமா இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் நிறைய ஆடு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்திரஜித் மாதிரி ஒரு பிளேயரை வந்து தே மிஸ்ட் அவுட். ஏன்னா நல்ல பேட்டிங் கான்டிடேஷன்ஸ் காமிச்சிருக்காரு அண்ட் ஹிஸ் ஆஃப் ஸ்பின்னர் டூ. அவங்க இஷான் கிஷனா இந்திரஜித் தான் பார்த்திருப்பாங்க. இஷான் கிஷன் ஒரு விக்கெட் கீப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட்றதுனால அவரை பிக்கப் பண்ணிருக்காங்க. துருவ் ஜுரல் வந்து வைஸ் கேப்டன் பண்ண போறாரு அண்ட் ருத்ராஜ் கேக்கடும் இந்த பிளேஸ். ஸோ அபிமன்யூ கீழே சுப்மன் கில்லும் செகண்ட் மேட்ச் இருந்து ஆட போறாரு, ருத்ராஜ் கேக்கடும் ஆட போறாரு. அண்ட் இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் ஆல் த பேட்டர்ஸ் டு ஃபில் த லெஜெண்ட் வேக்யூம். அந்த ஒரு 4வது பிளேஸ்ன்றது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடின 4வது பிளேயர்ஸ் எல்லாமே எங்க அப்பா சொல்லியிருக்காரு, குண்டப்பா விஸ்வநாத் ஆடி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆடி இருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி ஆடினாரு. விராட் கோலிக்கு அப்புறம் அந்த பேட்டன் இப்ப நம்பர் 4க்கு யாருக்கு வரப்போகுது, இந்த மணிரத்னம் படத்துல வர இது மாதிரி செக்கச்சி வந்தவங்கல யார் ஆட போறான்றது. ஸோ இட்ஸ் வெரி குரூஷியல் பிளேஸ் ஃபார் த டீம். ஸோ அதை கொண்டு போறவங்க மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் லெகசியை கேரி பண்ண